அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கம். முதலாவதாக குவைத்தோட தினார் ரேட்டை பார்த்துலாம் வாங்க. ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 279 ரூபாயாகவும் ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 977 ரூபாயாகவும் உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட் ஆகும். அடுத்தபடியாக குவைத்தோட தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 9 ஃபீல்ஸ் ஆகவும் 1 கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 30 தினார் 269 ஃபீல்ஸ் ஆகவும் 1 கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 28 தினார் 883 ஃபீல்ஸ் ஆகவும் 1 கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 757 ஃபீல்ஸ் ஆகவும் உள்ளது. அடுத்தபடி அவங்க செய்திகளுக்குள்ள பிள்ளை அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் கூட உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றைய தினம் ஷுவைக் பகுதியில் திடீர் சோதனையின் போது 1 டன் அழுகிய இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கான பொது ஆணையகம் திடீர் ஆய்வு பிரச்சாரத்தில் ஷுவைக் பகுதியில் உள்ள இறைச்சி சந்தையில் விற்கப்பட்ட மனித நுகர்வுக்கு தகுதியற்ற 1 டன் அழுகிய இறைச்சியை கைப்பற்றியதாக தெரிவித்துள்ளது. மேலும் ஆய்வு குழுக்கள் மாசுபட்ட இறைச்சியை கைப்பற்றியதாகவும் அதற்கு பொறுப்பானவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுத்ததாகவும் அதிகார சபை ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையில் உறுதிப்படுத்தியுள்ளது. உணவு பாதுகாப்பு தரங்களை நிலைநிறுத்தவும் பொது சுகாதாரத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு மீறல்களிலிருந்தும் நுகர்வோரை பாதுகாக்கவும் குவைத் முழுவதும் ஆய்வு பிரச்சாரங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. Approximately 1 ton of food was seized during the inspection, including 51 frozen sheep carcasses that had been improperly thawed and displayed without any accompanying food safety information. Authorities suspected that the carcasses being sold as fresh, recently slaughtered meat were not. The seizure also included thawed meat heads, which were defrosted and then sold alongside the carcasses as part of complete, fresh slaughtered animals. Inspectors also found unsanitary conditions at the facility, including the presence of rat and chicken droppings. Additionally, food handlers were discovered working without valid health certificates issued by the appropriate regulatory bodies. Violations were recorded against both the worker and the employer. The Public Authority for Food and Nutrition reaffirmed its commitment to safeguarding public health and consumer safety. The authority urged the public to report any meat carcasses lacking official seals that verify their authenticity, whether imported or locally slaughtered. Reports can be made through the authority's communication channels, after which inspectors will take the necessary legal action against those responsible. மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தலுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட பிறகு 3 தலைமுறை குவைத் குடியுரிமை மோசடியாக பெறப்பட்டது அம்பலமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத்தின் பாதுகாப்பு மற்றும் சிவில் அதிகாரிகள் இருவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு வழக்கில் 1 மில்லியன் கேப்டகன் மாத்திரைகளுடன் கையும் களவுமாக பிடிபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பது 3 தலைமுறைகளாக பரவி வரும் போலி குடியுரிமையின் சிக்கலான வலையமைப்பை அம்பலப்படுத்தியுள்ளது. இந்த வழக்கு ஆழமாக வேரூன்றிய மோசடி வலையமைப்பை மட்டுமல்ல, பல சகாப்தங்களாக ஒரு போலி அடையாளத்தை பராமரிக்க அனுமதித்த அரசியல் தலையீட்டையும் வெளிப்படுத்தியுள்ளது. அதேபோல் பல தசாப்த கால குடியுரிமை மோசடி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 2 ஈராக்கியர்கள் சட்டவிரோதமாக குவைத் நாட்டவர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 4 தசாப்தங்களுக்கும் மேலான ஒரு வழக்கில் திருப்புமுனையாக குவைத்தின் தேசிய புலனாய்வுத்துறை குவைத் குடிமக்களாக சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்ட 2 ஈராக்கிய நாட்டினரை உள்ளடக்கிய ஒரு பெரிய குடியுரிமை மோசடியை கண்டுபிடித்துள்ளது. அந்த நேரத்தில் ஆதாரங்கள் இல்லாததாலும் தொழில்நுட்ப வரம்புகள் காரணமாகவும் நீண்ட காலமாக மூடப்பட்டதாக கருதப்பட்ட ஒரு வழக்கு தொடர்பான புதுப்பிக்கப்பட்ட விசாரணையை தொடர்ந்து இந்த வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத் குடிமகனின் தேசிய ஆவணக்கோப்பில் மோசடியாக சேர்க்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 2 நபர்கள் பற்றிய அறிக்கைகளால் விசாரணை தொடங்கப்பட்டது. அதிகாரப்பூர்வ பதிவுகளில் 2 ஆண்களும் 1950
1950 வெவ்வேறு தாய்மார்களுக்கு பிறந்ததாக காட்டுகின்றன. குவைத் குடிமகனான அவரது தந்தை 1965 தனது குடியுரிமையை பெற்றார். ஆனால் அந்த நேரத்தில் அவர்களில் எவரையும் தனது தேசிய ஆவணக்கோப்பில் சேர்க்கவில்லை. அதற்கு பதிலாக அவர் மற்ற இளைய குழந்தையை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நேற்றைய தினம் சபா அல் அகமது கடற்கரையில் நீரில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சபா அல் அகமது கடல் பகுதியில் உள்ள கடற்கரையில் நேற்றைய தினம் மாலை நீரில் மூழ்கிய சம்பவத்திற்கு தீயணைப்பு மற்றும் கடல் மீட்பு குழுக்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டன. அல்முல்லா தீயணைப்பு மற்றும் கடல் மீட்பு மையத்தைச் சேர்ந்த குழுக்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டன. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்கள் வருவதற்குள் அந்த நபர் உயிரிழந்து விட்டார். உடல் மீட்கப்பட்டு மேலதிக நடவடிக்கைகளுக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சஹல் செயலியில் விரைவில் வெளிநாட்டவர் முகவரி மாற்ற சேவை தொடங்கவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசாங்கத்தின் சஹல் விண்ணப்பத்தின் மூலம் ஆன்லைனில் சேவையை மீண்டும் செயல்படுத்துவதற்கான தயாரிப்பில் குடிமை தகவல் பொது ஆணையகம், அதாவது பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன், வெளிநாட்டினருக்கான வசிப்பிட முகவரி மாற்றங்கள் தொடர்பான அதன் மின்னணு சேவைகளை தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறது. அதிகாரப்பூர்வ சந்திப்பு முன்பதிவு தளம் வழியாக முன்கூட்டிய சந்திப்புகளை முன்பதிவு செய்ய தங்கள் குடியிருப்பு முகவரிகளை புதுப்பிக்க விரும்பும் வெளிநாட்டவரை PACI ஊக்குவித்துள்ளதாக வட்டாரங்கள் தெரிவித்தன. இது விண்ணப்பதாரர்கள் PACI மையங்களுக்கு சென்று தங்கள் கோரிக்கையை நியமிக்கப்பட்ட ஊழியர்களிடம் நேரடியாக சமர்ப்பிக்க அனுமதிக்கிறது. சகல் செயலி மூலம் ஆன்லைன் முகவரி மாற்ற சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. தற்போதைய கணினி மேம்பாட்டு காரணமாகவும் இருப்பினும் அதிகாரப்பூர்வ வலைதளம் மற்றும் சகல் பயன்பாடு இரண்டின் மூலம் சேவையை விரைவில் மீண்டும் தொடங்க முயற்சிகள் நடந்து வருவதாக வட்டாரங்கள் உறுதிப்படுத்தின. தற்போது PACI 4 சேவை மையங்களில் விண்ணப்பதாரர்களை பெற்று வருகிறது. பிரதான தலைமையகம் மாலை நேரங்களில் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 7 மணி வரை செயல்படும். அதே வேளையில் ஜஹரா மற்றும் அகமதி கிளைகள் காலை 8 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை திறந்திருக்கும். லிபரேஷன் டவர் மற்றும் காலை மற்றும் மாலை நேரங்களில் விண்ணப்பதாரர்களுக்கு சேவையை தொடர்ந்து செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சாதல் அப்துல்லா பகுதியில் புதிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பொது பணித்துறை அமைச்சகத்தின் சாலை பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நுவைசீப் துறைமுகத்தில் லாரி வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவசரகால திட்டங்களை செயல்படுத்த மற்றும் தீயணைப்பு துறையுடன் உடனடி ஒருங்கிணைப்பு இது அதிக செயல்திறனுடன் பதிலளித்துள்ளது. தீ மிக விரைவாக கட்டுப்படுத்தப்பட்டது. மனித அல்லது பொருள் இழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்தும் புழுதி காற்று வீசும் எனவும் இது மணிக்கு 60 கிலோமீட்டருக்கும் மேல் வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடல் அலைகள் 7 அடிக்கும் அதிகமான உயரத்தை எட்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மஸ்கட் விமான நிலையத்தில் இந்திய பயணியிடமிருந்து கஞ்சாவை ஓமன் சுங்கத்துறை பறிமுதல் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மஸ்கட் சர்வதேச விமான நிலையத்தில் ஓமானி சுங்க அதிகாரிகள் நாட்டிற்குள் போதைப் பொருளை கடத்த முயன்ற ஒருவரை தடுத்து நிறுத்தி இந்திய நாட்டவரின் சாமான்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 5 கிலோகிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்ததாக உள்ளூர் ஊடகங்கள் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் சந்தேகப்பட்ட நபரின் தனிப்பட்ட பொருட்களுக்குள் பல பைகளில் சுமார் 5 கிலோ 300 கிராம் கஞ்சா மிக நுணுக்கமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இது மேம்பட்ட திட்டமிடல் மற்றும் மறைத்த நுட்பங்களை குறிக்கும் முறையாகும். இதனைத் தொடர்ந்து அந்த நபரை கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்குமே மிக்க நன்றி. இந்த காணொலியை பற்றி உங்களோட கருத்தை மறக்காம கீழே பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.